வணக்கம். மரத்தடி பஞ்சாயத்தின் ஊடக சார்பாக உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். மரத்தடி ஊடகம் சார்பாக ஊடக மகேந்திரன் அவர்கள் என்னை பேட்டி காண இருக்கிறார். பார்க்கும் மக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, ஒன்றும் இல்லை, நீங்கள் பொது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் பயணம் செய்கிறீங்க. ஆமாம். உங்கள் பொது வாழ்க்கையில் இது வரைக்கும் கடந்து வந்த பாதையில் இப்போ நடக்கிற அரசியல் மாற்றங்கள் மாதிரி இது வரைக்கும் நடந்திருக்கா? இல்லை. அதை பற்றி இப்போ நடக்கிற அரசியல் மாற்றங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மக்களை கொஞ்சம் பகிர்ந்துங்க. அதாவது கிட்டத்தட்ட 1947க்கு பிறகு 67க்கு பிறகு வச்சுக்கலாம். 67லேருந்து திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டுட்டு இருந்தாங்க. பொதுவாக ஒரு சாதாரண ஒரு குடிமகன் போய் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு கொடுத்தா நடவடிக்கை கிடையாது. அந்த புகார் மனு சம்பந்தம் விசாரிக்கிறேன்னு எதிர்க்கு பார்ட்டிகிட்ட காசை வாங்கிட்டு இவங்கள்ட்ட இருக்கிற வீட்டையும் கட்ட பஞ்சாயத்து செய்து குடிக்கிட்டு விட்டது தான் வரலாறாக இருக்குது. அதோடு இல்லாத மறைமுகமாக இருந்த போதை அங்கேயும் இங்கேயுமா குடிச்சிட்டு இருந்தவங்களாம் இப்போ இளைஞர்கள்லாம் கடையிலே குடிச்சிட்டு அங்கேயே தகராறு. தமிழ்நாட்டில் போதைகள் கஞ்சா அப்படின்னு இதெல்லாம் தலைதிரிக்க ஆடுது. இதனால் இளைஞர்கள் நிறைய பேர் சீரழிச்சிட்டு வராங்க. சரி, இப்போ தமிழகத்தில் புதுசாக ஆட்சி பதவியேற்றிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய இந்த ஒரு 10-15 நாட்களுடைய ஆட்சி நிர்வாகத்தினுடைய நடைமுறைலாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா சிறப்பாக இருக்குது. அதிகாரிகளாக கூப்பிட்ருக்காரு. சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாக இருக்கணுன்ட்டு கடுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு உத்தரவு போட்டிருக்காரு. கடுமையாக நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு உத்தரவு போட்டிருக்காரு. இப்போ எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப எதிர்கட்சிகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறதா நினைக்கிறீங்களா? அந்த எதிர்கட்சி இதெல்லாம் பொதுமக்கள் நம்ப மாட்டாங்க. அவங்க செஞ்ச தப்பு இல்லை. அவங்க ஆட்சியிலே கிட்டத்தட்ட 9000 கொலை, பாலியல் கூட்டு கொலைலாம் நடந்திருக்கு. இது பொதுமக்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இனிமேல் எதிர்கட்சிகள்லாம் அவங்க எதை சொன்னாலும் எந்த மாயை அவுத்து விட்டாலும் அதை நம்ப மாட்டாங்க. ஆக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி இப்போ சிறப்பாக இருக்குது. நல்ல சிறப்பாக இருக்குது. இன்னும் சிறப்பாக இன்னும் செயல்படணும்னு தமிழக முதல்வர் விஜய் அவர்களை வேண்டிக்கிறேன். டிவி சார்பாக வேண்டிக்கிறேன். சரி. நன்றி.